மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில கனிம வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மேயநாதன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில கனிம வளத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழக முதலமைச்சர் தமிழகத்திற்கு செய்த சாதனை திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் அறிவித்தது அவர்களுடைய மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும், ஒரு சில அமைப்புகள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்துவது சகஜம்தான் எனவும், தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற போராட்டங்கள் அனைத்து ஆட்சியிலும் நடைபெற்றதாகவும், அவர்களையும் அரவணைத்து பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். போராடுபவருக்கு தேவையானவற்றை செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் தயாராக இருந்தாலும் சட்டியில் இருந்தால்தான் ஆப்பையில் வரும். தமிழக முதலமைச்சர் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை இணைந்து விட்டதாகவும், இடி, இன்கம் டாக்ஸ், சிபிஐ போன்ற அமைப்புகளோடு தற்பொழுது தணிக்கை குழுவும் சேர்ந்து கொண்டு இணைந்திருப்பதாகவும், விஜய் நடித்த ஜனநாயகம் படத்திற்கு தணிக்கை குழு விதித்த தடையும் அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லை எனவும் தெரிவித்தார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அனைவருக்கும் பொதுவான விஷயம்தான் எனவும், பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் நாகேந்திரனுக்கு புதிய வழி பிறந்தால் எடுக்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் அது அவர்களைத்தான் சாரும் எனவும், அவர்கள் திமுகவோடு இணைய வேண்டும் என நினைத்தால் இணையலாம் எனவும், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் திமுக ஆட்சிக்கு பாராட்டியிருப்பது அவருடைய பெருந்தன்மையை காட்டுமே தவிர அவர் தங்களுடைய கட்சியை விமர்சனம் செய்வதுதான் எனவும், எங்களுடைய கட்சி பாராட்டுவதால் அவர் எங்களுடன் கூட்டணி வருவார் என எதிர்பார்க்க முடியாது என தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்றங்கள் தருகின்ற தீர்ப்புகள் அனைவரையும் விமர்சிக்கும் அளவிற்கு மாணலாகியவே அதிகாரம் இருப்பதாகவும், ஆனால் கிழமை நீதிமன்றங்கள் ஒரு கருத்தை சொல்லும். ஆனால் கிழமை நீதிமன்றங்கள் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது மேலவை நீதிமன்றங்கள் அதை மாற்றி தடை விதிப்பது என்பது நீதிமன்றத்திற்கு உட்பட்டது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் ஒருவர் இருப்பதாக நாங்கள் நினைக்கவில்லை எனவும், அவர் ஏதாவது தமிழகத்திற்கு சென்றுவிட்டு ஏதாவது ஒன்றை கூறி சொல்வார் எனவும், அவரை பற்றி இனிமேல் எந்த செய்தியாளர்களும் கேள்வி கேட்க வேண்டாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் ஆசிரியர்கள் காலி பணியிடங்களாக இருப்பதாகவும் அதை யாரும் நிரப்பவில்லை என எந்த விவரங்களும் தெரியாமல் செய்தியாளர்களை கேள்வி கேட்க வேண்டாம் எனவும், திமுக ஆட்சி அமைந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாகவும், இது மானிய கோரிக்கை தெளிவாக இருப்பதாகவும் தெரிவித்தார். சார், பராசக்திக்கு கொடுத்தது அதனுடைய படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தமில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்கிறத பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டாள் கிடையாது. சென்சார் போர்டு இஷ்யூ கடந்த ஒரு 10 நாளாவே ஓடிட்டு இருக்கு, ஒரு வாரமே ஓடிட்டு இருக்கு. அப்போதெல்லாம் கருத்து சொல்லாத முதல்வர் பராசக்திக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே முதல்வர் கருத்து சொன்னார். அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாது. பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால கருத்து சொல்கிறார். பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் 7ஆம் தேதி கருத்து சொல்லணும்? 10ஆம் தேதி தான் சொல்லணும். 10ஆம் தேதி சொல்லினார். சென்சார் போர்டு முந்தானத்துடைய கூட்டணியிலே, ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் தான் சென்சார் போர்டு இருக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும் நயனாதேந்திரன் சொல்லியிருக்காரு. ஒரு வலிமையான கூட்டணி அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கத்தானே வேணும். நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு வேணால் எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ
கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நேற்று தேமுதிக மாநாட்டில் கூட்டணி உறுதியாயிடுச்சு, விரைவில் அறிவிப்புன்னு சொல்றாங்க. தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வாய்ப்பு இருக்கா சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும். கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். சார், பாமக தலைவர் ராமதாஸ் வந்து ஸ்டாலின் ஆட்சி வந்து அருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு கூட்டணிக்கு வர்றதுக்கு. அந்த பாராட்டுக்கு நன்றி. கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல. அவர் எப்போதுமே இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு, ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காக கூட்டணிக்கு வரப்போகிறார் என்ற அர்த்தம் அல்ல. கூட்டணி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. நீதிமன்றத்தில் பல்வேறு வாதங்களை நம்ம அரசு சார்பாக செஞ்சிருந்தாலும் நீதிபதி ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. அது நம்ம ஏற்கக்கூடியதாக இருக்கா? நீங்கள் யாரோட தூண்டுதல் மேலே செயல்பட்டீங்க? சேகர்பாபு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீதிபதி. அதோடு இல்லாமல் இதை மன்னிக்க முடியாத, நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் இது பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாதுங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டார். நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, வானளாவிய அதிகாரம் உண்டது தான் நீதிமன்றம். எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்தால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் அதில் குறையீடுகள் இருந்தால் அதை